ஆன்மீக சாரல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நமது சேனலில் யக்ஞராம சோமயாஜி அவர்களின் தர்மசாஸ்திர பதிவுகளை வெளியிட அனுமதி கொடுத்தமைக்கு அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நமः பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. சத்குரு சுவாமினஹ ஜெய். யத் புண்ணியம் நக்ஷத்ரம் தத்பட் குர்வீதோபவ்யுஷம் யதா வை சூர்யபுதேதி அத நக்ஷத்ரன்னைதி யாவதி தத்ர சூர்யோ கச்சேத் யத்ர ஜகன்யம் பஷ்யேத் தாவதி குர்வீத யத்காரி ஸ்யாத் புண்ணியாஹ தேவ குருதே. வாகீஷாத்யாः சுமனசः சர்வார்த்தானாமுபக்ரமே யன்னத்வா கிருதகிருத்யாः ஸ்யுः தன்னமாமி கஜானனம். दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीमक्षमालाम् दधाना हस्तेनैकेन पद्मम् सितमपि च शुकम् पुस्तकम् चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयम् निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना. चतुर्दशसु विद्यासु रमतेजा सरस्वती सा देवी कृपया मह्यम् जिह्वा सिद्धिम् करोति च. मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं. श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्. अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. अनन्तगुणसम्पन्नमनन्तभजनप्रियम् अनन्तरूपिणम् वन्दे गुरुमानन्दरूपिणम्. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधजे सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीगुरुभ्यो नमः. आरोग्यं सविता तनोतु भगवानिन्दुर्यशो निर्मलम्. भूतिं भूमिसुतः सुधां सुतनयः प्रज्ञां गुरुर्गौरवम्. काव्यः कोमलवाग्विलासमतुलं मन्दोमुदं सर्वदा. राहुर्बाहुबलं विरोधशमनं केतुः कुलस्योन्नतिम्. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे. ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्. சுகம் மே பூயாத் துக்கம் மே மாபூத். எப்பொழுதும் சௌக்கியமாக இருக்கணும், கொஞ்சம் கூட துக்கம்ங்கிறதே நமக்கு இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் நம் அனைவருக்குள்ளும் இருக்கக்கூடியதான தீர்மானமான எண்ணம். சுகம்னா என்ன துக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோமானால், துக்கம்னா என்னன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை, சுகம்னா என்னன்னு தான் பார்க்கணும். சுகம்னா என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் சாதிக்கணும் என்று நாம் ஆசைப்படுறோமோ, நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நாம லட்சியமாக வச்சிருக்கோமோ அவை அனைத்தையும் நாம் அடைவது அப்படிங்கிறது தான் சுகம். அதை எப்படி அடையிறது அப்படின்னா, ஸ்வதர்மானுஷ்டானே பரம் அபரிமிதம் சுகம் என்று ஆபஸ்தம்பர் என்கிற மகர்ஷி காண்பிக்கிறார். சுகம் எதில் இருக்கு அப்படின்னா, நம்முடைய லட்சியங்கள்லாம் அடையணும், நாம் ஆசைப்படுறது அனைத்தையும் இந்த உலகத்துல நாம் அடையணும் அப்படின்னா ஸ்வதர்மானுஷ்டானத்துல தான் இருக்கு. ஸ்வதர்மானுஷ்டானம் என்று சொன்னால்
நமக்கு நித்தியகர்மா என்று நிறைய நமக்கு மகரிஷிகள் காண்பிச்சிருக்க. வேதம் சொல்றது கம்பல்சரி அப்படின்னு சொல்றது, கட்டாயம் செய்தே ஆகணும் என்று நமக்கு உத்தரவாக போட்டது எல்லாத்துக்கும் நித்தியகர்மா, அதற்கு ஸ்வதர்மம் அப்படின்னு பேர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்துல பண்ணணும், ஒவ்வொரு நேரத்துல செய்யணும். அப்படி இப்ப சந்தியாவந்தனம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சந்தியா காலத்துல நாம் சந்தியாவந்தனத்தை செய்யணும். ஆகையினாலதான் அதற்கு பேரே சந்தியானே பேர். சந்தியா அப்படின்னா 3 நேரம், 3 காலங்களிலே பண்ணணும், காலை மதியம் சாயங்காலம். அப்படி அந்த நேரத்துல பண்ணணும். எந்த காரியத்தை எடுத்துட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம்ங்கிறத நமக்கு காண்பிக்கிறது, வேதம் காண்பிக்கிறது, மகரிஷிகள் அதை நமக்கு சொல்றாங்க. அதுபோல சாப்பிட்றது அப்படின்னா சாப்பிட்றதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு, அந்த காலம் அறிந்து சாப்பிடணும். தூங்கிறது அப்படின்னா எப்பெல்லாம் தூக்கம் வருதோ அப்பெல்லாம் தூங்கு அப்படின்னு சொல்லல, தூங்கறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு, அந்த நேரம் பார்த்து தூங்கணும். ஏன் அப்படின்னா அந்த நேரம் பார்த்து அது செய்தால்தான் நாம் ஆரோக்கியமாக இந்த உலகத்துல வாழ முடியும். இல்லாவிட்டால் கட்டுப்பாடு இல்லாமல் நாம் சாப்பிட்றது, கட்டுப்பாடு இல்லாமல் நாம் தூங்குவது அப்படின்னு வச்சுட்டோமானா நம்ம உடம்புல இம்யூனிட்டி சிஸ்டம்னு இருக்கு, அது மாறி போயிடும். அப்போ வாழ்வியல் முறையே மாறி போயிடும். கண்ட நேரத்தில் பசிக்கிறது, கண்ட நேரத்தில் தூங்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திண்டா அதனால நமக்கு நன்மையை விட தீமைகள் தான் அதிகமாக நமக்கு ஏற்படும். அப்படி இல்லாமல் நாம் ஆரோக்கியமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு காலம் என்பது மிக மிக முக்கியம். அந்த காலத்தை நாம் தெரிந்து கொண்டு செய்வதற்கான அந்த காலத்தை நமக்கு கொடுப்பது யார் அப்படின்னா நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களுக்கு காலதேவதாக அப்படின்னு பேர். காலத்தை நமக்கு கொடுத்து நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பவர்கள் நவக்கிரகம்தான். அந்த நவக்கிரகங்கள் தான் இந்த உலகத்தையே நடத்துறது. சூரியன் முதற்கொண்டு அனைத்தையும் நாம் நவக்கிரகங்களை வச்சுட்டு தான் இந்த உலகத்துல அனைத்தையும் அடையிறோம். அது மாத்திரம் இல்ல, ஜோதிஷம்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அந்த ஜோதிஷ சாஸ்திரம் தான் பிரத்யக்ஷ சாஸ்திரம் என்று பெயர். மற்ற சாஸ்திரங்களுக்கெல்லாம் அபூர்வ சாஸ்திரம் அப்படின்னு பெயர். அபூர்வ சாஸ்திரம்னா என்ன? நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்துக்களை காண்பித்து கண்ணுக்கு தெரிந்ததான பலனை அடைவது அபூர்வ சாஸ்திரங்கள்னு பேர். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த வஸ்துக்களையே வைத்துக்கொண்டு கண்ணுக்கு தெரிந்த பலனை அடைவதற்கான வழியை காண்பிப்பது ஜோதிஷம். ஆகையாலே தான் பிரத்யக்ஷம் ஜோதிஷம் சாஸ்திரம் சந்திரார்க்கோ எத்திர சாட்சினௌ என்று ஜோதிஷ சாஸ்திரம் காண்பிக்கிறது. பிரத்யக்ஷ சாஸ்திரம் அப்படின்னு பேர். கண்ணுக்கு தெரியும் ஜோதிஷம்ங்கிறது. அதற்கு சாட்சி யாரு அப்படின்னா சூரியனும் சந்திரனும் தான். வானத்துல பார்த்தால் சூரியனையும் சந்திரனையும் நேராக பார்க்கிறோமே, அந்த சூரியன் சந்திரனும் பிரத்யட்சமாக நமக்கு தெரிந்து அவர்கள்தான் நமக்கு காலத்தை வகுத்து கொடுக்கிறார்கள். ஆகையினாலே பிரத்யக்ஷ சாஸ்திரம் என்று ஜோதிஷத்திற்கு பெயர். இந்த ஜோதிஷத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் பஞ்சாங்கம் என்பதை வச்சுருக்கோம். பஞ்சாங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திதிர் வாரஸ்ட நக்ஷத்திரம் யோக கரணமேவச்ச பஞ்சாங்கமேததுத்திஷ்டம் முனிபிகி தத்துவதரிசிபிகி என்று ஜோதிஷம் சொல்றது. திதி வாரஸ்ட நக்ஷத்திரம், திதி வார நக்ஷத்திர யோக கரணம், இந்த 5ம் ஒவ்வொரு நாளைக்கும் மாறுபட்டு கொண்டே வருது. அதை நமக்கு காண்பிப்பதுதான் பஞ்சாங்கம் என்று பெயர். அதை வைத்துக் கொண்டுதான் நாம் கால நிர்ணயத்தை நாம் செய்கிறோம். கால நிர்ணயம் அப்படின்னு சொன்னால் இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்று தசமி திதி, நாளை ஏகாதசி உபவாச தினம், நாளை திங்கட்கிழமை, இதெல்லாம் எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த பஞ்சாங்க கணனத்தை வைத்துக் கொண்டுதான் நாம் சொல்றோம். இந்த பஞ்சாங்க கணனம் என்பது 18 விதமாக இருக்கு என்று
ஜோதிட சாஸ்திரம் சொல்றது. 18 விதமான பஞ்சாங்க கணனங்கள் சொல்லப்படுறது. சூரிய சித்தாந்தம் என்று ஒரு கணனம், சூரிய சித்தாந்தம், வியாச சித்தாந்தம், வாசிஷ்ட சித்தாந்தம், அத்ரி சித்தாந்தம், பராசர சித்தாந்தம், காஷ்யப சித்தாந்தம், நாரத சித்தாந்தம், கர்க சித்தாந்தம், மரீச்சி சித்தாந்தம் என்று 9. அதே போல மனு சித்தாந்தம், ஆங்கிரச சித்தாந்தம், லோமச சித்தாந்தம், புலிஷ சித்தாந்தம், ச்யவன சித்தாந்தம், யவன சித்தாந்தம், பிருகு சித்தாந்தம், சௌனக சித்தாந்தம் என்று 9. இப்படியாக இந்த 18 சித்தாந்தங்களை வைத்துக் கொண்டுதான் நாம் கால நிர்ணயத்தை நாம பண்றோம். அப்படி ஒவ்வொரு சித்தாந்தமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலங்களிலே மாறுபடுறது. ஏன் மாறுபடுறது அப்படின்னா, பூமி 23 டிகிரியில சாய்ந்த மாதிரி சுத்துறது, கிரகங்கள் நேரா சுத்துறது. பூமி சாய்ந்தவாறு சுத்தினாலும் கூட கிரகங்கள் நேரா சுத்துறது. அதிலேயும் எல்லா கிரகங்களும் பிரதட்சிணமா சுத்துறது, 2 கிரகங்கள் மட்டும் அப்பிரதட்சிணமாக சுத்துறது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த கிரகங்கள் பிரதட்சிணமாக சுத்துறது. ஆனால் ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள்னு பேர், நிழல்தான் கிரகம், அது அப்பிரதட்சிணமாக சுத்துறது. இந்த நவகிரகங்கள் அனைத்திலுமே நமக்கு பங்கு பெறுறது. நாம் எதெல்லாம் உபயோகப்படுத்துகிறோமோ, உலகத்தில் எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எதெல்லாம் கேட்கிறோமோ, எதையெல்லாம் சாப்பிட்றோமோ, அவ்வளவுலையுமே நவகிரகங்களுடைய பங்கு அப்படிங்கிறது இருக்கு. நம்ம உடம்பையே எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு கிரகங்களுடைய அதீனமாக இருக்கு. அப்படி சூரியனை எடுத்துக்கொண்டால் மேல் தோல், உள்தோல், இவைகளுக்கு அபிமானி தேவதா யாருன்னா சூரியன் தான். சூரியனுடைய அனுகிரகம் நமக்கு இல்லாவிடில் தோல்வியாதி, ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் வரும். சில வைட்டமின்கள் நமக்கு கிடைக்காமல் போகும். அதுபோல சந்திரன், சந்திரனை எடுத்துக்கொண்டால் மனோகாரகன் என்று பெயர். நம் உடம்பில் எதெல்லாம் வெள்ளையாக இருக்கோ, வெள்ளை நிறத்தில் இருக்கோ, அவைகளுக்கெல்லாம் அபிமானி தேவதா சந்திரன். அது மாத்திரமில்ல, மனசிற்கு அபிமானி தேவதா சந்திரன். அதுபோல செவ்வாய், பஞ்சபூதங்களினாலே நம் உடம்பு ஆயிருக்கு. அதுல மண், பூமி அப்படின்னு ஒரு பஞ்சபூதங்கள்ல ஒன்று இருக்கு, பூமி. அந்த பூமிங்கிற அந்த பஞ்சபூதங்கள்ல உள்ள பூமிக்கு அபிமானி தேவதா செவ்வாய், பூமிகாரகன் என்றே பெயர். பூமிகாரகன் என்றால் வெளியில நாம பார்க்கக்கூடியதான பூமிக்கு மட்டுமே செவ்வாய் இல்லை, நம் உடம்புல உள்ள பஞ்சபூதங்கள்ல பூமி பங்கு இருக்கு. அதற்கு அபிமானி தேவதா செவ்வாய். புதனை எடுத்துக்கொண்டால் புத்திகாரகன் என்று பெயர், மூளைக்கு அபிமானி தேவதா புதன். இப்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் நம்ம உடம்புல ஒவ்வொரு பாகங்களை எடுத்துக்கொண்டு நம்மை வழி நடத்துறது. எதை வைத்துக்கொண்டு வழி நடத்துறது? தானாகவே நவகிரகங்கள் நம்ம உடம்ப வழி நடத்துறதா அப்படின்னா இல்ல. அப்ப எதை அடிப்படையாக கொண்டு எல்லார் உடம்பும் ஒன்னாதானே இருக்கணும். இப்ப சூரியன் தான் மேல் தோல், வைட்டமின்களுக்கெல்லாம் சூரியன் தான் அபிமானி தேவதா என்று சொன்னால் அனைவருக்கும் ஒரே மாதிரியாகத்தானே இருக்கணும். இவருக்கு தோல்வியாதி வரணும், இவனுக்கு தோல்வியாதி இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் சூரியனுக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆனால் சில பேருக்கு சில வியாதிகள் வருது, சில பேருக்கு சில வியாதிகள் குணமாறது, சில பேருக்கு ஆகிறதில்லை. இதெல்லாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நவகிரகங்கள் தான் காரணமா அப்படின்னா நவகிரகங்கள் மாத்திரமே காரணம் இல்லை. அதற்கும் மேல நமக்கு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா புண்ணிய பாபம் அப்படின்னு பேர். புண்ணியமும் பாபமும் தான் நவகிரகங்களுக்கு மூலதனம். இவன் என்ன எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கான், இவன் எவ்வளவு பாபம் பண்ணியிருக்காங்கிறத பார்த்து அதற்கு தகுந்தவாறு நம்முடைய உடலை இயக்குகிறார்கள் நவகிரகங்கள். இன்ன விதமான பாபம் பண்ணினால் இன்ன விதமான அங்க குறைபாடு இவனுக்கு வரணும் என்பது நியதி. அதன்படி நம்முடைய உடம்பை அமைத்து கொடுப்பவர்கள் நவகிரகங்கள். அந்த நவகிரகங்களுடைய அனுகிரகம் கடாட்சம் நமக்கு வேணும். அப்படிங்கிறதுனாலே தான் தினமும் நாம் செய்யக்கூடியதான சந்தியாவந்தனத்திலேயே
நவக்கிரக தர்ப்பணம் என்று அமைத்து கொடுத்திருக்கிறார். அதே போல கோவில்களுக்கு போனால் நவக்கிரக சந்நிதி அப்படின்னு இருக்கு. சிவன் கோவில், எந்த கோவிலுக்கு போனாலும் நவக்கிரக சந்நிதின்னு இருக்கு. ஏன்னா நவக்கிரகங்களுடைய அனுகிரகம் இல்லாட்டா நமக்கு சிவனையே நம்ம பார்க்க முடியாது. நாம் பரமேஸ்வரனை தரிசனம் பண்றதுக்கான காரணம் நவக்கிரகங்கள் தான். ஆகையினாலே தான் நவக்கிரகங்களுக்கு நன்றி செலுத்துவது போலதான் சுவாமி தரிசனம்னா செய்துட்டு வந்து நவக்கிரக பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வரும். அப்படி நவக்கிரகங்களை நமக்கு கோவில்களிலே அமைத்து கொடுத்தோம். நவக்கிரகங்கள் இல்லாத இடமே கிடையாது. அப்படி நமக்கு அனைத்தையுமே அமைத்து கொடுத்திருக்கிறார். அப்படி நவக்கிரகங்கள் தான் இந்த உலகத்தை நடத்துறது, நம் உடலை நடத்துறது, ஒவ்வொரு பிராணிகளையும் இந்த உலகத்தில் நடத்துவது நவக்கிரகங்கள் தான். அந்த நவக்கிரகங்கள் சில கால அமைப்புகளை வைத்துக்கொண்டு, இட அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த தேசத்தை நடத்துறத பார்க்க முடியும். அப்படி நவக்கிரகங்கள் இந்த உலகத்தையே நாம 7 கண்டமாக பிரிக்கிறோம். சப்த கண்டம்னு பேர். 7 கண்டங்கள் அப்படின்னு இந்த உலகத்தை நாம பிரிச்சிருக்கோம். ஆப்பிரிக்கா கண்டம் அது மாதிரி கண்டம் இல்லை. ஜோதிஷ சாஸ்திரம் 7 கண்டங்களை நமக்கு காண்பிக்கிறது. அதாவது பரத கண்டம், கிம்புருஷ கண்டம், ஹரிகண்டம், இளாவிருத கண்டம், ரம்யக கண்டம், ஐரண்டக கண்டம், குருகண்டம் என்று 7 கண்டங்களாக இந்த உலகத்தை பிரித்து இலங்கைக்கும் இமயமலைக்கும் நடுவில் உள்ள பிரதேசத்திற்கு பரதகண்டம் அப்படின்னு பேர். நாம் இருக்கக்கூடியதான இடம். அதனால சங்கல்பத்தில் பரதகண்டே அப்படின்னு சங்கல்பத்தில் சொல்றோம். பாரத வருஷே பரதகண்டே அப்படின்னு சொல்றோம். அதே போல கிம்புருஷ கண்டம்னு இருக்கு. கிம்புருஷ கண்டம்ங்கிறது இமயத்திற்கும் ஹேமக்கூட்டம்னு ஒரு பர்வதம் இருக்கு, மலை. அந்த இமயத்திற்கும் ஹேமக்கூட்ட மலைக்கும் நடுவில் உள்ள பிரதேசத்திற்கு கிம்புருஷ கண்டம் அப்படின்னு பேர். அதே போல இந்த ஹேமக்கூட்ட பர்வதத்திற்கும் நிஷத பர்வதம்னு இருக்கு. அந்த நிஷத பர்வதத்திற்கும் ஹேமக்கூட்ட பர்வதத்திற்கும் இடையில் உள்ள பிரதேசத்திற்கு ஹரிகண்டம் அப்படின்னு பேர். அதே போல அடுத்ததாக குருகண்டம் அப்படின்னு இருக்கு. அதாவது அப்படி சித்தபுரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த சித்தபுரிக்கும் ஸ்ரீலங்காவினுடைய வனத்திற்கும் இடையில் உள்ள பிரதேசத்திற்கு குருகண்டம் அப்படின்னு பேர். அந்த ஸ்ரீலங்காவினுடைய வனப்பிரதேசத்திற்கும் சுக்ல பர்வதம்னு ஒரு மலை இருக்கு. அந்த சுக்ல பர்வதம்ங்கிற மலைக்கும் இடையில உள்ள பிரதேசத்திற்கு ஐரண்டக கண்டம் அப்படின்னு பேர். அந்த சுக்ல பர்வதத்திற்கும் நீல பர்வதம்னு ஒன்று இருக்கு. அந்த நீல பர்வதத்திற்கும் இடையில உள்ள பிரதேச இடத்திற்கு ரம்ய கண்டம் அப்படின்னு பேர், அல்லது ரம்யக கண்டம் அப்படின்னு பேர். அந்த வடக்குல இருக்கிற மால்யவான் அப்படின்னு ஒரு மலை இருக்கு, வடக்கு கோடியில இருக்கு. அந்த மால்யவான் பர்வதத்திற்கும் ரோமகபுரி அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு. அந்த ரோமகபுரிக்கும் வடக்கே கந்தமாதன பர்வதம் அப்படின்னு இருக்கு. அதற்கு இந்த 3க்கும் இடையில் உள்ள பிரதேசத்திற்கு இளாவிருதம் அப்படின்னு பேர். இப்படி எல்லாம் இடத்தை நமக்கு பிரிச்சு கொடுப்பதற்கான காரணம் நவக்கிரகங்கள் தான். இந்த நவக்கிரகங்கள் கால நிர்ணயத்தை நமக்கு கொடுக்கிறது. நமக்கு ஆயுசு கொடுப்பது நவக்கிரகங்கள் தான். ஆயுஷ்காரகன் என்று சனீஸ்வரனுக்கு பெயர். ஏன் ஆயுஷ்காரகன் சனிக்கு பேரு அப்படின்னா, மந்தகான்னு சனிக்கு ஒரு பேர் உண்டு. எதிலையுமே நிதானமாக இருக்கிறவர். நம்முடைய ஆயுசும் நிதானமாக போகணுங்கிறதுக்காகத்தான் நவக்கிரகங்கள் சனீஸ்வரனுடைய கையில ஆயுஷ கொடுத்தா. ஆயுஷ்காரகன் சனீஸ்வரனுக்கு பெயர். அந்த சனீஸ்வரன் ஆயுஷை எப்படி நமக்கு தீர்மானிக்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஜோதிஷத்துல பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது நாம மூச்சு விடுறோம், நம்முடைய மூச்சு காத்திலிருந்து நம்முடைய நாள் ஆரம்பமா இருக்கு, நேரம் ஆரம்பமா இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 21,600 முறை நாம மூச்சு விடணும். இதான் கணக்கு. 21,600 தடவை நாம மூச்சு விடணும் ஒரு நாளைக்கு. 21,600 முறை மூச்சு விட்டால் நமக்கு ஒரு நாள் அப்படின்னு கணக்கு. இந்த 21,600 முறை நாம விடக்கூடியதான மூச்சு 24 மணி நேரத்துல அமையணும். அப்படிதான் இப்ப மூச்சு விடுறோமா அப்படின்னா கிடையாது.
நமக்கு சுமாராக ஒரு 10-12 மணி நேரத்துக்குள்ளேயே 21,600 தடவை மூச்சு விட்டுடுவோம். அப்போ நாமே 100 வயசுங்கிறத 50 வயசாக குறைச்சிக்கிறோம். அதுக்காக தான் பிராணாயாமம் அப்படின்னு நமக்கு வச்சு கொடுக்குறோம். பிராணாயாமம்னா அந்த மூச்சு விடக்கூடியதான நேரத்தை அதிகப்படுத்தணும். அதுதான் நம்முடைய ஆயுஷை தீர்மானிக்கிறது அப்படின்னு இதிலிருந்து ஆரம்பமானது நேரம். நாம் ஒரு நாளைக்கு 21,600 முறை மூச்சு விட்டால் நமக்கு ஒரு நாள் அப்படின்னு பேர். அப்போ இப்படியே நாம கணக்கு பண்ணிட்டு வந்தால் நமக்கு 60 வருஷம் ஆச்சுன்னா தேவர்கள்லாம் என்ன பண்றான்னா 21,600 முறை மூச்சு விடுறா தேவதைகள். நமக்கு 60 வருஷம் ஆச்சுன்னா தேவதைகளுக்கு 21,600 முறை மூச்சு விடுறான். அப்ப தேவதைகள் விடக்கூடியதான மூச்சினுடைய காலத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி நாம் நம்முடைய வயசுல ஷட்யத்தை பூர்த்தி பண்ணிக்கும் பொழுது தேவதைகள் 21,600 முறை மூச்சு விட்டு ஒரு நாளை கடந்திருக்காங்க. இப்படிதான் ஆரம்பமா இருக்கு. அப்படி தேவதைகளுடைய மூச்சு காற்று நேரம் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் நவக்கிரகங்கள் காலங்களை நமக்கு நிர்ணயம் பண்ணி கொடுக்கறது. இதையெல்லாம் கணித்து நாம் ஒவ்வொரு வருஷமும் சித்திர வருஷ பிறப்பு அன்னைக்கு இதெல்லாம் கணிக்கணும். அப்படி கணிச்சு இதெல்லாம் கணிக்கிறதுக்கு அடிப்படையான சூத்திரங்கள் எல்லாம் நமக்கு இருக்கு. சூத்திரம் அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா. சில அடிப்படையான ஃபார்முலா எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கா ஜோதிஷத்துல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா எந்த கிழமை நாம இதை குறிச்சு வச்சுட்டு நாமே பார்க்கலாம். எந்த வருஷ பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தாலும் இது கரெக்டா வரும். என்ன அப்படின்னா எந்த கிழமையில இந்த வருஷம் புது வருஷம் பிறக்கிறதோ அந்த கிழமையிலிருந்து ஆரம்பிச்சு 7வது கிழமையில ஆனி மாச பிறப்பு வரும். பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரியும். அதே போல எந்த கிழமையில புது வருஷம் சித்திர 1ஆம் தேதி பிறக்கிறதோ அந்த கிழமையிலிருந்து 4வது கிழமை ஆடி மாச பிறப்பு வரும். வருஷ பிறப்பு வரக்கூடியதான கிழமையிலிருந்து 7வது வாரத்தில் ஆவணி மாத பிறப்பு வரும். வருஷ பிறப்பு எந்த கிழமையிலிருந்து வருதோ அந்த கிழமையிலிருந்து 3வது கிழமை புரட்டாசி மாத பிறப்பு வரும். வருஷ பிறப்பு வரக்கூடியதான கிழமையிலிருந்து 6வது கிழமையில் ஐப்பசி மாத பிறப்பு வரும். வருஷம் பிறக்கக்கூடியதான கிழமையிலேயே கார்த்திகை மாச பிறப்பும் வரும். சித்திர 1ஆம் தேதி என்ன கிழமையோ கார்த்திகை 1ஆம் தேதியும் அதே கிழமை வரும். வருஷப்பிறப்பு எந்த கிழமையில வந்திருக்கோ அதுல இருந்து 2வது கிழமை மார்கழி மாத பிறப்பு வரும். வருஷப்பிறப்பில் எந்த கிழமையில் வந்ததோ அந்த கிழமையிலிருந்து 4வது கிழமை தை மாச பிறப்பு வரும். வருஷப்பிறப்பு எந்த கிழமையில வந்ததோ அதிலிருந்து 5வது கிழமையில் மாசி மாதம் வரும். வருஷப்பிறப்பிலிருந்து 7வது கிழமையில் பங்குனி மாத பிறப்பு வரும். இப்படியே கணக்கு பண்ணி அடுத்த வருஷப்பிறப்பு எப்போ வரும் அப்படின்னா இந்த புது வருஷம் சித்திர மாதம் என்ன கிழமையில பிறக்கிறதோ அதுக்கு 2வது கிழமையில அடுத்த வருஷ பிறப்பு வரும். இதெல்லாம் வாய்ப்பாடு மாதிரி, இதெல்லாம் தான் சூத்திரம்னு பேர், ஃபார்முலா. இதை வச்சுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த வருஷம் தெலுங்கு வருஷ பிறப்பு எந்த கிழமையில வருதோ அந்த கிழமைக்கு உள்ள கிரகம் தான் ராஜா அப்படின்னு பேர். அப்போ வியாழக்கிழமை தெலுங்கு வருஷ பிறப்பு வந்திருக்கு. தமிழ் வருஷ பிறப்பு என்ன கிழமையில வந்ததோ அந்த கிழமைக்கு உள்ள கிரகம் தான் மந்திரி அப்படின்னு பேர். அது செவ்வாய்க்கிழமை இந்த வருஷம் பிறக்கிறது. அடுத்த சித்திர மாசம் எந்த கிழமையில பிறக்கும் அப்படின்னா வியாழக்கிழமை வரும். அடுத்த வருஷ பிறப்பு பார்த்தா வியாழக்கிழமை அடுத்த வருஷ பிறப்பு அப்படின்னு பஞ்சாங்கத்திலேயே நாம பார்க்கலாம். இப்படி அடிப்படையான சூத்திரங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். வச்சுன்னா நாமே பஞ்சாங்கத்தை கணிச்சுடலாம். இத்தனை நாழிகை அப்படின்னு நமக்கு இந்த ஃபார்முலாலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டு கணித்தால் நாமே தெரிந்து கொள்ளலாம். இந்த புரிதல் நமக்கு இல்லாததுனாலே தான் பஞ்சாங்க விஷயமாக நமக்கு ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்கிறது. ஆனால் பஞ்சாங்கத்தை தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுக்கும் அடிப்படை பஞ்சாங்கம் தான். அப்படி இந்த பஞ்சாங்கத்தை கணிக்கக்கூடியதான ஒரு நாள் தான் வருஷப்பிறப்பு அப்படின்னு பேரு. அதுல புது வருஷப்பிறப்பு செவ்வாய்க்கிழமை என்னைக்கு வருது அந்த வருஷத்திற்கு பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இப்ப முடிய போகிறதான வருஷத்திற்கு விஸ்வாவசு வருடம் அப்படின்னு பேர். விஸ்வாவசு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா விஸ்வ
வசு அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள். விஸ்வ அப்படின்னா எதுவுமே பெருசா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். வசு அப்படின்னா வெயில், மழை, காற்று, பனி இவைகளுக்கெல்லாம் வசு அப்படின்னு பேரு ஜோதிஷத்துல. விஸ்வாவசுன்னா வெயில் கடுமையாக இருக்கு, மழை கடுமையாக இருக்கு, நேரம் கடுமையா இருக்கு. பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யாது, அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்காது, காத்தடிக்க வேண்டிய நேரத்தில் காத்தடிக்காது, விபரீதமான நேரத்தில் அடிக்கும், கடுமையாக அடிக்கும். இதெல்லாம் இப்ப நாம கடந்த வருஷத்தினுடைய பலன்கள். இதற்கு அடுத்த வருடம் பராபவம் அப்படின்னு பேர். பராபவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த விஸ்வாவசு வருடத்தை மீறக்கூடியதான வருடம் அப்படின்னு அர்த்தம். பராபவம், பராபவம் பண்ணிட்டான் அப்படின்னா மீறிட்டான் அர்த்தம். ஒரு கட்டுப்பாட்டை மீறிவிட்டான் அப்படின்னா பராபவம் செய்துட்டான் அப்படின்னு சொல்றது. அப்படி மீறது அப்படின்னு அர்த்தம். அப்ப போன வருஷமே எல்லாம் கடுமையா இருந்தது, அப்ப இந்த வருஷம் பேரிலேயே இருக்கு, யாரும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப பராபவம் அப்படின்னா போன வருஷம் என்னவெல்லாம் எப்படி இருந்ததோ அதை மீற அளவுக்கு இந்த வருஷமானது அமையும் அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறது. அடாடா இப்படி இருக்கே புது வருஷ பிறப்பு அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு நவக்கிரகங்கள் இருக்கு, நாம பண்ண வேண்டியதான தர்மங்கள் புண்ணியங்கள் இருக்கு, அவைகள்லாம் கட்டாயம் நம்மை காப்பாற்றும். அப்படி பராபவ வருஷம் அப்படின்னு பேரு. இந்த பராபவ வருஷத்திற்கான நவநாயகர்கள் அப்படின்னு நவக்கிரகங்கள் 9 நாயகர்களாக அமைந்து நமக்கு இந்த வருஷ பலன்களை கொடுக்கிறார்கள். அதுல இந்த வருஷம் ராஜா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன், ரசாதிபதி குரு, தானியாதிபதி புதன், அர்காதிபதி சந்திரன், மேகாதிபதி சந்திரன், ரசாதிபதி சனி, நீரசாதிபதி குரு என்று 9 நாயகர்கள். இது திருக்கணிதப்படி. பஞ்சாங்க கணிதம் அப்படிங்கிறது 2 விதமா. திருக்கணிதம், வாக்கிய கணிதம் அப்படின்னு 2 விதம். திருக் அப்படின்னு சொன்னால் இன்று தற்பொழுது நவகிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து கணிக்கக்கூடியதான கணிதத்திற்கு திருக்கணிதம் அப்படின்னு பேர். வாக்கிய கணிதம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இந்த கிரகங்கள் இப்படி எப்படி இருந்தால் இப்படி இப்படியான அமைப்புகள் ஏற்படும் என்று நம் மகரிஷிகள் ஏற்கனவே நமக்கு அமைத்து எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த ரிஷிகளுடைய வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு கணிக்கக்கூடியதான கணிதத்திற்கு வாக்கிய கணிதம் அப்படின்னு பேர். இப்படி திருக்கணிதம் வாக்கிய கணிதம்னு 2 விதமாக, 2மே தப்பாவே போகாது, 2மே சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரலாமே தவிர, ஆனால் அநேகமாக 2ம் பொருந்தியே வரும். அப்படி ஏன்னா 23 டிகிரியில பூமி சாஞ்சி சுத்துறதுனால கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஆனால் அநேகமாக 90% இந்த கணிதமானது சரியானபடி அமையும். அப்படி இந்த வருஷத்திற்கு திருக்கணிதப்படி நவநாயகர்கள் பார்த்தோம். வாக்கிய கணிதப்படி நவநாயகர்கள் அப்படின்னு பார்த்தால் ராஜா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன், அர்காதி, இதுவரைக்கும் சரி திருக்கணிதத்திற்கும் வாக்கியத்திற்கும். திருக்கணிதத்தில் ரசாதிபதி குரு, வாக்கியத்தில் ரசாதிபதி சூரியன். அதே போல நீரசாதிபதி திருக்கணிதப்படி சனி, வாக்கியப்படி நீரசாதிபதி சுக்கிரன். மேகாதிபதி திருக்கணிதப்படி சந்திரன், வாக்கியப்படியும் சந்திரன். அப்படி நவநாயகர்களுடைய அமைப்பு இருக்கு. அதுல இந்த வருஷ தேவதை லட்சுமி நாராயணர் என்று பெயர். இந்த வருஷத்திற்கான பசு நாயகன் பலபத்ரர் அப்படின்னு பெயர். இப்படி நவநாயகர்கள் அமைந்து நமக்கு இந்த வருஷத்திற்கான பலன்களை நவகிரகங்கள் அனுகிரகம் பண்றது. அப்படி நவகிரகங்கள் நவநாயகர்களாக அமைந்து என்ன விதமான பலன்களை நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படிங்கிறத விரிவாக நாம பார்க்கலாம். இந்த வருஷத்திற்கான ராஜா குரு, அதனால என்ன பலம் அப்படின்னா
கோவில்களில் பூஜைகள், ஜனங்களுக்கு தேவதா தெய்வங்கள் விஷயத்தில் பக்தி இதெல்லாம் அதிகப்படியாக அமையும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம். அதே போல பணப்புழக்கம் உள்ள இடங்கள், அதாவது வங்கிகள், பேங்கு, இது மாதிரியான இடங்கள் நிறைய விருத்தியாகும். அதாவது பேங்க் பிரான்ச்சுகள் நிறைய அதிகமாகும் அப்படின்னு தெரியுது. அப்படி நிறைய பேங்குகள் அதிகமாகும். அதே போல சாஸ்திர சம்பிரதாயங்கள், தர்மப்படி வாழறது அப்படிங்கிற எண்ணம், தர்மம் பண்றது அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். காலத்தில் நல்ல மழையானது இருக்கும். அப்படி அடுத்த தலைமுறையினருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இந்த வருஷம். அப்படி சந்ததி பிராப்தி, குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த வருஷம் அதிகமாகவே கிடைக்கும். மந்திரி செவ்வாய், செவ்வாய்ங்கிறது அக்னி கிரகம் அப்படின்னு பேரு. ஆகையினாலே அக்னி பயம் நிறைய ஏற்படும். ஆங்காங்கு தீ பிடித்து எரியறது இப்படி இருக்கும். அதனால அக்னியினுடைய பயம் இருக்கிறதுனால மழை பெய்ய வேண்டிய இடங்கள்ல குறையும். அதனால நாட்டில் பல இடங்கள்ல பஞ்சம் ஏற்படும். அது அக்னி பயம் ஜாஸ்தியாக இருக்கும். சேனாதிபதி சந்திரன், பெண்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா சந்திரன் ஸ்திரீ கிரகம்னு பேர். அதனால எல்லா துறைகளிலும் எல்லா விஷயங்களிலும் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும். அதுபோல பெண்களுடைய ஆதிக்கத்தினால ஆண்களுடைய செயல்பாடுகள் குறையும். மழை நன்றாக இருக்கும். விவசாயம் நன்றாக இருக்கும். உணவு விஷயமாக பார்க்கும்போது அதிகமாக கட்டுப்பாடுகள் இருக்காது. சஸ்யாதிபதி குரு, நெல், கோதுமை, கடலை முதலியதான பருப்பு தானியங்கள் அதிகமாக இந்த வருடம் விளையும். மஞ்சள் நிறமான பொருட்கள் அதிகமாக இருக்கும். என்ன, குரு கனகவர்ணம்னு பேர். அப்படி தங்க நிறம் அல்லது மஞ்சள் நிறத்தில் உள்ள தானியங்கள் அதிகமாக விளையும். நல்ல மழையானது இருக்கும். முக்கியமா குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் தெரியும் இந்த வருஷம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குறைவாக இருப்பவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அர்காதிபதி சந்திரன், நாட்டில் நல்ல மழை பெய்து நதிகளில் வெள்ளமானது ஏற்படும். விலைவாசி ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும். எல்லா துறைகளிலும் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். ஜனங்களுக்கு எல்லா விதத்திலும் உள்ள பயமானது குறையும். மேகாதிபதி சந்திரன், ஆகையினால காலத்தோடு நல்ல மழை, நீர்நிலைகள் நிறைய தண்ணீர்னாலே நிரம்பும். விவசாயம் நன்காக செழித்து விளையும். விலைவாசி ஓரளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்கும். ஜனங்கள் புதிதான வஸ்துக்களை நிறைய வாங்கறத பார்க்க முடியும். புதுசாக இந்த வருஷம் நிறைய தன்னிடத்தில் இல்லை அப்படின்னு புதுசாக வாங்கக்கூடியதான நிலை அதிகமாக இருக்கும். அதுபோல ரசாதிபதி சனி, கசப்பு சுவையுடைய பொருட்கள் அதிகமாக கிடைக்கும். விளையக்கூடியதான தானியங்கள் உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால நம் நாட்டிற்கு தேவை அதிகமாகி, நம் நாட்டிற்கு மேல் விளைச்சல் அதிகமாகி ஏற்றுமதி நிறையாக நடக்கும். நீரசாதிபதி குரு, கனகம், புஷ்பராகம் இது மாதிரியான ரத்தனங்கள் அதிகமாக விளையும். தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஏற்றமாகவே தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக குறையாது. இப்பவே நாம பார்க்கிறோம், 10 ரூபாய் ஏறித்துன்னா அப்புறம் 2 ரூபா குறையுது, அப்புறம் 5 ரூபாய் ஏறித்துன்னா 1 ரூபா குறையுது. பார்க்கிறோம், ஏற்றம் அதிகமாக இருக்கு, குறையிறது குறைச்சலா இருக்கு. அப்படியே தான் இந்த வருஷம் பூராவும் இருக்கும். தங்கம், வெள்ளி இவற்றை வாங்குவது விற்பதுங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த வருஷம். என்ன விலை வித்தா என்ன, தங்கம் வாங்க வேண்டியதா விற்க வேண்டியதா? தங்கம் வெள்ளியினுடைய விற்கிறது வாங்கிறதுங்கிறது அதிகமாகவே இந்த வருஷமானது அமையும் அப்படின்னு இந்த நவநாயக்கர்களுடைய பலனை பார்க்க முடிகிறது.
பசுநாயகர் லட்சுமி நாராயணன் பேர், கோபாலன். அப்படி மேஷ சங்கிரமண பலன் சுபிக்ஷம். சூரியன் ஆர்திரா பிரவேச பலன் தானிய பலிதம் குறைவு. சித்திரை மாத பிறப்பு செவ்வாய்க்கிழமை வருவது. செவ்வாய்க்கிழமை வர்றதுனால அயல் நாட்டு போர்னால நமக்கு கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும். ஜேஷ்ட சுக்ல பிரதமேல சூரியன் பிரவேசிக்கிற பொழுது திங்கட்கிழமையா இருக்கு. ஆகையினால சுபிக்ஷம், உஷ்ணமும் குளிர்ச்சியும் கலந்து சமமாக இருக்கும். ரொம்ப உஷ்ணமாக இருக்காது, ரொம்பவும் குளிர்ச்சியாக இருக்காது, அப்படி அமையும். ஆடி மாசம் சுக்லபக்ஷ பஞ்சமி சனிக்கிழமை வருது இந்த வருஷம். அதனால உணவு பற்றாக்குறையானது கொஞ்சம் இருக்கும். ஆடியிலே கலகம் ஜனங்களுக்குள்ள ஏற்படும். ஆஷாட சுக்ல நவமி புதன்கிழமையில வருது. அதனாலே படித்தவர்களுக்கு நல்ல உத்தியோகம் ஏற்றமானது கிடைக்கும். புதுவிதமான கல்வி முறைகள் இந்த வருடம் அமையும். சென்ற வருடம் இருந்த கல்வி முறைகள் சிலது மாறி புதுவிதமான கல்வி முறைகள் இருக்கும். திருமண காரியங்கள் அதிகமாக நடக்கும் இந்த வருஷம். நிறைய கல்யாணம் நடக்கும். மழை நன்றாக இருக்கும். பசுக்களுடைய பால் அதிகமாக கறக்கும். பால் உற்பத்தி அதிகமாக இருப்பதனாலே பால் கலந்த வஸ்துக்கள், பாலில் செய்யக்கூடியதான இனிப்புகள் அதிகமாக இந்த வருஷமானது ஏற்படும் என்று இந்த வருஷ நவநாயகர்களுடைய பலன்கள் சொல்லப்படுறது. அடுத்ததாக நட்சத்திர ஆதாய கந்தாய பலன் அப்படின்னு பேர். ஒரு வருஷத்திற்கு 12 மாதங்கள். இந்த 12 மாதத்தை 4 பிரித்தால் 3 வரும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முதல் 4 மாதம் எப்படி இருக்கும், இரண்டாவது 4 மாதம் எப்படி இருக்கும், கடைசி 4 மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நமக்கு கணிதம் சொல்றது. அதுல எந்த 4 மாதத்துல 0ன்னு வருதோ அதுல பலன்களை நாம் மிகவும் கம்மியாக வருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அஸ்வதி 4-2-4, பரணி 7-0-2, கிருத்திகை 2-1-0, ரோஹிணி 5-2-3, மிருகசீரிஷம் 0-0-1, திருவாதிரை 3-1-4, புனர்பூசம் 6-2-2, பூசம் 1-0-0, ஆயில்யம் 4-1-3, மகம் 7-2-1, பூரம் 2-0-4, உத்தரம் 5-1-2, ஹஸ்தம் 0-2-0, சித்திரை 3-0-3, சுவாதி 6-1-1, விசாகம் 1-2-4, அனுஷம் 4-0-2, கேட்டை 7-1-0, மூலம் 2-2-3, பூராடம் 5-0-1, உத்திராடம் 0-1-4, திருவோணம் 3-2-2, அவிட்டம் 6-0-0, சதயம் 1-1-3, பூரட்டாதி 4-2-1, உத்தரட்டாதி 7-0-4, ரேவதி 2-1-2. இப்படி நட்சத்திர கந்தாய பலன் அப்படின்னு பேர். அப்புறம் ஆதாய விரயங்கள் அப்படின்னு ராசி வாரியாக இருக்கு. அதுல ஆதாயம் ஜாஸ்தியாக இருந்தால் நமக்கு லாபம் ஜாஸ்தி, விரயம் அதிகமாக இருந்தால் விரயம் அதிகமாக இருக்கு. மேஷம் ஆதாயம் 11, விரயம் 8, ரிஷபம் ஆதாயம் 5, விரயம் 5, மிதுனம் ஆதாயம் 8, விரயம் 14, கடகம் ஆதாயம் 8, விரயம் 14, சிம்மம் ஆதாயம் 5, விரயம் 5, கன்னி ஆதாயம் 8, விரயம் 14, துலாம் ஆதாயம் 5, விரயம் 5, விருஷ்டிகம் ஆதாயம் 11, விரயம் 8, தனுசு ஆதாயம் 14, விரயம் 2, மகரம் ஆதாயம் 2, விரயம் 11, கும்பம் ஆதாயம் 2, விரயம் 11, மீனம் ஆதாயம் 14, விரயம் 2. இதுல பார்த்தா தனுசுக்கும் மீனத்துக்கும் தான் இந்த வருஷம் போடுறது. ஏன்னா ஆதாயம் 14, விரயம் 2 தான். அப்படி இந்த வருஷம் இந்த ஆதாய விரயங்கள் இருக்கு. இதற்கப்புறம் வருட பலன் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொன்றும் பெர்சன்டேஜ்ல நாம பார்க்கணும். அதாவது வெயில் எப்படி இருக்கும், சூடு உஷ்ணம் எப்படி இருக்கும், பனி எப்படி இருக்கும், தங்கத்தினுடைய விளைச்சல், வெள்ளியினுடைய விளைச்சல், இதையெல்லாம் நமக்கு காண்பிக்கிறது. வருஷம் 17, தானியம் 11, சீதம் 5,
திருணம் 13, உஷ்ணம் 17, மாருதம் 13, பிரஜாவிருத்தி 15, பிரஜாநாசம் 15, பிரஜாவித்வம் 11, உக்ரம் 5, புண்ணியம் 5, பாபம் 5, வியாதி 15, தச்சாந்தி 9. வியாதி ஜாஸ்தியா இருக்கும், வியாதியினுடைய குணம் குறைச்சலா இருக்கு. ஆச்சாரம் 3, அனாச்சாரம் 11, ஜனனம் 15, மரணம் 11, தேச பீடை 13, தேச சௌக்கியம் 13, சோர பயம் 9, சோர நாசம் 3. சோர பயம் 9 இருக்கு, சோர நாசம் 3 தான் இருக்கு. திருட்டு ஜாஸ்தியாகும்னு தெரியுது. அக்னி பயம் 3, அக்னி சாந்தி 3, பசி 5, தாகம் 3, நித்ரை 9, ஆலசியம் 9, உத்தியமம் 7, சாந்தி 9, குரோதம் 7, தண்டம் 13, மித்ரதா 3, தத்பேதம் 15, ரச நிஷ்பத்தி 9, பல நிஷ்பத்தி 11, உற்சாகம் 11, நைஷ்டிகம் 7, சிலாபாதம் 7, துஷ்டநாசம் 3, சிஷ்ட பரிபாலனம் 3, சுகம் 3, துக்கம் 11. சுகம் குறைச்சலா இருக்கு, துக்கம் ஜாஸ்தியா இருக்கு. உத்பாதம் 11, மின்னல் 4, சிலாவருஷம் 2, கர்ஜிதம் 4. அதுபோல மிருக பாதை 7, மிருக நாசம் 7, அதிவிருஷ்டி 1, அனாவிருஷ்டி 9. பஞ்சம் அதிகமாக இருக்கு. எலி 13, விட்டில் 9, கிளி 11, தற்கொலை 11, பிறர் கொலை 7, தங்கம் 14, வெள்ளி 8, தங்கம் 2, வெண்கலம் 10, உருக்கு 14, இரும்பு 10, ஈயம் 12, ரசம் 8, மாணிக்கம் 17, வைரம் 11, வைடூரியம் 5, மரகதம் 13, நீலம் 17, கோமேதகம் 13, புஷ்பராகம் 15, முத்து 15, பவழம் 11. இப்படியாக இந்த வருஷத்திற்கான இந்த ரத்னங்கள் தானியங்களுடைய வளர்ச்சியை நாம பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த வருஷம் நிறைய விசேஷங்கள் நிறைய சம்பவிக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த வருஷம் இந்த கிரக அஸ்தமனம் மௌட்ய காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது சில கிரகங்கள் சூரியனோடு சேர்ந்து வரும்பொழுது அந்த கிரகங்களுக்கு பலக்குறைவு ஏற்படும். அதற்கு அஸ்தமனம் அப்படின்னு பேர், அல்லது மௌட்ய காலம் அப்படின்னு பெயர். அது மாதிரி இந்த வருஷம் இந்த கிரக மௌட்ய காலம் அப்படிங்கிறது நிறைய ஏற்படுறது இந்த வருஷம். அதை நாம் தெரிந்து கொண்டோ அதற்கு தகுந்தாற் போல நாம முகூர்த்தங்களை பண்ணணும். ஏன்னா சுக்கிர அஸ்தமனம், குரு அஸ்தமனம், செவ்வாய் அஸ்தமனம், இது மாதிரி சமயங்கள்ல கல்யாணம் பண்றது, உபநயனம் பண்றது, அதாவது பூனல் போடுறது, இது மாதிரியான முகூர்த்தங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஏன்னா அந்த கிரகத்திற்கான பலன் முழுமையாக நாம அடைய முடியாது. அதனால அந்த கிரக அஸ்தமன காலங்கள்ல நாம் முகூர்த்தங்களை தவிர்க்கணும். இந்த வருஷம் கிரக அஸ்தமன காலம்ங்கிறது நிறைய வருது பஞ்சாங்கத்தில். அதை பார்த்து அவ்வப்பொழுது வாத்தியார்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் முகூர்த்தங்களை வச்சுக்கணும். அதே போல இந்த வருஷம் கிரகணங்கள் 4 கிரகணங்கள் வருது. அதாவது 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் அப்படின்னு வருது. அதாவது ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி ஒரு கிரகணம், பிப்ரவரி மாசம் அடுத்த 2027 பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதி ஒரு சூரிய கிரகணம். இவை 2 சூரிய கிரகணங்கள் இந்தியாவில் தெரியாது. அதே போல 2 சந்திர கிரகணம், ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஒரு சந்திர கிரகணம், 2027 பிப்ரவரி 20ஆம் தேதி ஒரு சந்திர கிரகணம் அப்படின்னு 2 கிரகணங்கள் வருது. அதுல இந்த திருக்கணிதத்திலையும் சரி வாக்கியத்திலேயும் சரி இந்த 4 கிரகணங்களுமே தெரியாது அப்படின்னு சொன்னாலும் கூட பஞ்சாங்க கணிதப்படி பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம், அதாவது இந்த பிப்ரவரி மாதம் வரக்கூடியதான ஒரே ஒரு சந்திர கிரகணம் மட்டும் தெரியும் என்று கணிதத்தில் நிறைய கணிதத்தில் வர்றதாக சொல்றான். ஆனால் அது அந்த சமயத்துல தான் தெரியும். அப்படிதான் ஆச்சு. இந்த வருஷமும் இப்போ போன கிரகணம் பஞ்சாங்கத்தில் ஒரு மாதிரி போட்டிருந்தது. அதுக்கப்புறம்
ஒவ்வொரு பிரதேசங்களையும் ஒவ்வொரு மாதிரி சந்திர உதயத்தை அனுசரித்து கிரகணங்கள் மாறுபட்டது. அதே போல இந்த வருஷமும் இருக்கு. அதே போல மாசி பௌர்ணமி அன்னைக்கு கிரகணமானது சம்பவிக்கிறது. தெரியாதுன்னு போட்டிருந்தாலும் அந்த கிரகண புண்ணிய காலத்தை ஒட்டி வித்வான்கள்லாம் சேர்ந்து நிர்ணயம் பண்ணி தெரியும் தெரியாதுங்கிறத தீர்மானம் பண்ணி சொல்லுவான்னு நம்புவோம். அப்படி ஒரு சந்திர கிரகணம் மட்டும் சந்தேகமா இருக்கு. தெரியும்னு சில கணிதங்களும் தெரியாதுன்னு சில கணிதங்களும் சொல்லப்படுறது. அது அந்த சமயத்தில் தெரிய வரும். அப்படி இந்த கிரகணங்கள் 4 கிரகணங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறது ஒரு விசேஷம். அடுத்ததாக அதிக மாசம் அப்படின்னு வருது. அதிக மாசம்னு சொன்னால் ஒரே மாதத்தில் 2 அமாவாசைகள் வந்தால் அந்த மாதத்திற்கு அதிக மாசம் அப்படின்னு பேர். ஒரே மாதத்தில் 2 அமாவாசை அப்படின்னா சௌரமானப்படி ஒரே மாதத்தில் 2 அமாவாசைகள் வந்தால் அதிக மாசம் அப்படின்னு அர்த்தம். அந்த அதிக மாசம்ங்கிறது வந்தால் அந்த அதிக மாசத்துல முகூர்த்தங்கள் செய்யக்கூடாது. முகூர்த்தங்களை தவிர்க்கணும். சில முக்கியமான காரியங்களை செய்யக்கூடாது. கிரகப்பிரவேசம், கல்யாணம், பூனல் இது போன்றதான முகூர்த்தங்களை தவிர்க்கணும். மேலும் அதிக மாசத்துல என்னென்னலாம் செய்யலாம்? அதிக மாசத்துல ஜென்ம நட்சத்திரம் வருது, அதிக மாசத்துல சிராத்தம் வருது. இதெல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிற கேள்விகள் நிறைய நமக்கு வரும். இந்த அதிக மாச விஷயமாக தனியாகவே ஒரு பதிவை நாம பார்க்க போறோம். இந்த அதிக மாசத்துல என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த அதிக மாசத்திற்கே மலமாச விரதம் அப்படின்னு ஒரு விரதத்தை நாம் கொண்டாடணும். அது என்ன விதமான விரதம்? அந்த அதிக மாச விரதத்தை கொண்டாடுவதனாலே நமக்கு என்னவெல்லாம் நன்மைகள் ஏற்படுறது அப்படிங்கறதெல்லாம் தனியாக ஒரு பதிவில் பார்க்கலாம். அப்படி இந்த வருஷத்திற்கான இந்த பஞ்சாங்க கணனத்தை நாம் பார்த்திருக்கோம். இந்த வருஷா வருஷம் இந்த பஞ்சாங்க கணனத்தை நாம் தெரிந்து கொள்வதனால இந்த நமக்கு பரிபூர்ணமான மனசாந்தியானது ஏற்படுறது. நினைத்த காரியங்களை நாம் சாதிக்க முடிகிறது. மனசாந்தியானது ஏற்படுறது. குடும்பத்தில் சர்வ மங்களங்களானது ஏற்படுறது என்பதாக தெரிவித்துக் கொண்டு இந்த பராபவ வருஷமானது அனைவருக்குமே நல்ல ஒரு மங்களமான வருஷமாக அமையட்டும் என்று சொல்லி இதோடு பூர்த்தி பண்ணிப்போம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.